ரயிலில் தள்ளி மாணவி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அதில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சதீஷுக்கு தூக்கு தண்டனை அறிவித்திருக்கிறது நீதிமன்றம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை வந்த நிலையில் சதீஷ் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தண்டனை விவரங்களை தற்போது நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. பரங்கிமலை ரயில் நிலையத்தில் ரயிலில் தள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சதீஷ் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தூக்கு தண்டனை விதித்திருக்கிறது நீதிமன்றம். அரிதிலும் அரிதான வழக்குகளில் இதுபோன்ற மரண தண்டனை விதிக்கப்படுவது என்பது தற்போது மிகவும் அரிதான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் மாணவியை ஒருதலையாக காதலித்து தன்னுடைய காதலை ஏற்காத பட்சத்தில் பரங்கிமலையில் அந்த மாணவியை ரயில் முன்பாக தள்ளி படுகொலை செய்த விவகாரத்தில் அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் தற்போது அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நிகழ்ச்சிய செய்தியாளர் செல்வகுமார் விவரம் என்ன? சென்னை பரங்கிமலையை காவலர் குடியிருப்பைச் சேர்ந்த சத்யபிரியா என்ற கல்லூரி மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞர் காதலித்து வந்தார். அது ஒருதலை காதலாக இருந்த பட்சத்தில் அவரது காதலை சத்யபிரியா ஏற்க மறுத்ததால் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி பரங்கிமலை ரயில் நிலையத்தில் ரயில் முன்பு அவரை தள்ளிவிட்டு படுகொலை செய்தார். இதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 2 ஆண்டுகள் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் அல்லிக்குளம் நீதிமன்றத்தில் மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று கடைசி விசாரணைக்கு வந்து நீதிபதி ஸ்ரீதேவி முன்னிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சதீஷுக்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுவதாக நீதிபதி அறிவித்தார். இந்த 3 ஆண்டுகள் தண்டனை முடிந்த பிறகு அவரை 2 முறை தூக்கிலிட வேண்டும் என்று ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எனவே ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு யாரும் எதிர்பாராத வகையில் தூக்கு தண்டனை விதித்திருப்பது என்பது நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 முறை தூக்கிலிட வேண்டும் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தன்னுடைய தாய் தந்தையினுடைய உடல்நிலை சரியாக இல்லை, தாயை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, எனவே என்னை மன்னித்து விடுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து நீதிபதி 2 மணி நேர இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் வந்து தற்போது அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் 2 முறை தூக்கிலிட உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த அதிர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தீர்ப்பை அடுத்து நீதிமன்றத்தில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லிக்குளம் நீதிமன்றத்தில் இருந்து ஏராளமான போலீஸ் பாதுகாப்புடன் அவர் தற்போது புழல் சிறைக்கு சதீஷ் அழைத்து செல்லப்படுகிறார். தேவப்பிரியன், இவருக்கு அடுத்தடுத்த மேல்முறையீட்டு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில நீதிமன்றம் அதுல வழக்கமா ஒரு சில தீர்ப்புல சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. 2 முறை தூக்கு அப்படின்றதுடைய பின்னணி என்ன? இவருக்கு மேல்முறையீடு வாய்ப்பு இருக்கா செல்வா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் 3 மாத காலத்திற்குள் மேல்முறையீடு செய்வதற்கான அவகாசம் இருக்கிறது. ஆனால் ஒரு மகளிர் நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு பெண்ணை ரயில் முன் பலவந்தமாக தள்ளிவிட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது என்பது ஊர்ஜிதமாக்கியிருப்பதன் அடிப்படையில் அவருடைய மேல்முறையீடு செல்லுபடியாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே அவர் மேல்முறையீடு செய்தாலும் அவர் இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க முடியாத வகையில் தான் 2 முறை தூக்கிலிட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக நீதிபதி தன்னுடைய அறிவிப்பை உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். எனவே மேல்முறையீடு அவருக்கு ஒரு சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி தருமா என்ற பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருக்கிறது. தேவப்பிரியன், செல்வாய், தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய படுகொலை சம்பவம் இது. காவல்துறை வேகமா இந்த விஷயத்துல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. 2 வருஷத்துல இதுக்கான தண்டனை விவரம் அப்படின்றது வெளியா இருக்கு. எந்தெந்த ஆதாரங்கள் எதன் அடிப்படையில் அவருக்கு தூக்கு தண்டனை, அரிதிலும் அரிதான வழக்குகள் தான் இது போன்ற தூக்கு தண்டனை அப்படின்றது பிறப்பிக்கப்படும். அதன் அடிப்படையில் இந்த வழக்குடைய தீவிரத்தன்மை அப்படின்றது தொடர்ந்து நம்ம 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் எதன் அடிப்படையில் தூக்கு தண்டனை அப்படின்ற முடிவுக்கு நீதிபதி வந்தாங்க? நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி ராம்குமார் என்ற இளைஞரால் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த வகையில் ராம்குமார் சிறையிலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டார். அதன் பிறகு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த கொலை சம்பவம் 2 ஆண்டுகளுக்குள் விசாரணையை தீவிரமாக முடிக்கப்பட்டு சாதாரண நீதிமன்றத்தில் அல்லாமல் மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு அதுவும் சிபிசிஐடி வசம் இந்த வழக்கு கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் விரைவாக விசாரணை நடத்தப்பட்டு இதனுடைய சாட்சியங்கள் அனைத்தும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் அனைத்து சாட்சியங்களும் ஆவணங்களும் முழுமையாக சதீஷ் பலவந்தமாக அவரை பின்தொடர்ந்திருக்கிறார், பலமுறை தொடர்ந்திருக்கிறார். 10 நாட்களுக்கும் மேலாக சத்யபிரியாவை அவர் பின்தொடர்ந்து வந்திருக்கிறார். எனவே இது ஒரு சூழ்நிலையை கண்டு ஒரு நிமிடத்தில் எடுக்கப்பட்ட உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவல்ல. ஏற்கனவே அவரை கொலை செய்வதற்காக திட்டமிட்டு 10 நாட்கள் நோட்டமிட்டு அவர் பின்னாலேயே சென்றிருக்கிறார் என்ற தகவல்களும் சிசிடிவி காட்சிகளின் மூலம் பதிவாகி இருக்கிறது. அந்த ஆவணங்களும்
சிபிசிஐடி போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அனைத்து ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் நீதிபதி இவ்வளவு விரைவாக இந்த முடிவை எடுத்து அடுத்த மேல்முறையீட்டிற்கும் அவர் சென்றால் அதற்கு எந்த விதமான தப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாத வகையில் 2 முறை தூக்கு தண்டனை என்ற ஒரு அறிவிப்பை பதிவு செய்திருக்கிறார் தேவா. சில்வா, இப்ப பாதிக்கப்பட்ட உயிரிழந்த பெண்ணுடைய பெற்றோர் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டப்ப நீதிமன்றத்தில் இருந்தாங்களா? இதுல குற்றவாளி அப்படின்னு உறுதி செய்யப்பட்ட சதீஷ் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தாரா? சதீஷ் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார். அவர் முகமூடி அணிந்துதான் வந்திருந்தார். அவர் அப்படியே தான் அமர்ந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சத்யபிரியாவினுடைய அக்காவும் அவரது மாமாவும் 2 பேரும் காலையிலேயே மிகவும் சோகமான ஒரு முகத்துடன் இங்கே இருந்ததை பார்க்க முடிந்தது. தூக்கு தண்டனை என்ற ஒரு உத்தரவு வந்த கணத்தில் அவர்கள் கண்ணீர் மல்க இருந்த காட்சியையும் நீதிமன்றத்தில் பார்க்க முடிந்தது. இப்போதும் அவர்கள் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகுதான் அவர்கள் இங்கிருந்து புறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். சதீஷனுடைய தாயார் இங்கே வருவதற்கான சூழ்நிலை இல்லை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் வீட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. சதீஷனுடைய நண்பர்களோ மற்ற உறவினர்களோ யாருமே வரவில்லை. சத்யபிரியாவினுடைய அக்காவும் மாமாவும் மட்டுமே வந்திருக்கிறார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார் சதீஷ். சதீஷ்க்கு சிறையில எது போன்ற பாதுகாப்பு இருக்கும்? இதுவரைக்கும் எந்த சிறையில அடைக்கப்பட்டிருந்தார்? இனி அடுத்ததாக தூக்கு தண்டனை கைது அப்படின்றப்ப அவருக்கு தனி வார்டு கொடுக்கப்படுமா? அதற்கான நடைமுறை என்ன செல்வா? 2 ஆண்டுகள் அவர் புழல் சிறையில் தான் மிகுந்த கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாக சிறைத்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல்கள் மூலம் தெரிய வருகிறது. இதுவரையிலும் அவர் இருந்த சூழ்நிலை வேறு. இப்போது அவருடைய மனநிலை மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு சென்றிருக்கும். ஒருவேளை நமக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் அல்லது ஒரு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை முடித்துக் கொண்டு வெளியே வந்துவிடலாம் என்ற பல்வேறு எண்ண ஓட்டங்கள் அவரது இருந்திருக்கலாம். ஆனால் திடீரென தூக்கு தண்டனை என்று சொன்ன கணத்தில் அவர் அப்படியே கண்களை மூடி துணிந்து இருந்த காட்சியை பார்க்க முடிந்தது. எனவே இனிமேல் அவர் முழு கவனத்தோடு பாதுகாப்பு வளையத்திற்குள், காவல்துறையினுடைய உச்சபட்ச கண்காணிப்பு வளையத்திற்குள் தான் இருப்பார் என்று தெரிய வருகிறது. எனவே அவர் தனி அறையில் அடைக்கப்பட்டு மிகுந்த கண்காணிப்புக்கு மத்தியில் இருப்பார் என்றும் தெரிய வருகிறது தேவா. 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக பரங்கிமலையில் ரயில் முன்பாக தள்ளி ஒருதலை காதலர் சதீஷ் என்பவர் ஒரு பெண்ணை படுகொலை செய்த சம்பவத்தில் தற்போது நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. அரிதான வழக்குகளில் மட்டுமே நீதிமன்றங்கள் இது போன்ற தூக்கு தண்டனையை பிறப்பிப்பது என்பது வழக்கமாக இருக்கும். ஏற்கனவே அவர் 2 வருடங்கள் இந்த தீர்ப்பின் காரணமாக சிறையில் கழித்திருப்பதன் காரணமாக மேலும் 1 ஆண்டு அவர் சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. 1 ஆண்டுக்கு பிறகாக அவர் தூக்கிலிடப்படுவார் என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. வழக்கமாக தூக்கு தண்டனை கைதிகள் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக இருக்கப்படக்கூடிய சிறைகளில் அடைக்கப்படுவார்கள். இது போன்ற தீர்ப்பு வெளியான உடனடியாக அவர்களுக்கு மன அழுத்தம் என்பது ஏற்படும். அதன் காரணமாக அவர்களுக்கு உரிய ஆலோசனை என்பது நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து அந்த சிறை காவலர்களால் வழங்கப்படும். அதற்கென்று பிரத்யேகமாக உளவியல் ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு நீதிமன்றத்துடைய அனுமதியின் அடிப்படையில் 1 ஆண்டு சிறை தண்டனை முடித்த பிறகு அவருக்கு தூக்கு தண்டனை என்பது நிறைவேற்றப்படும். இடைப்பட்ட காலத்தில் இது கீழமை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பதன் காரணமாக இன்னும் அடுத்தடுத்த நீதிமன்றங்களில் அவருக்கு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும். சென்னை உயர்நீதிமன்றம், அதுக்கு அடுத்ததாக உச்சநீதிமன்றமும் இந்த தண்டனையை உறுதி செய்தால் அடுத்ததாக ஜனாதிபதிக்கு அவர் கருணை மணி கோரி விண்ணப்பிக்க முடியும். ஆனால் அண்மை காலத்தில் இது போன்ற தூக்கு தண்டனை பிறப்பிக்கப்பட்ட கைதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை ரத்து செய்யவோ அல்லது நிறுத்தி வைக்கக்கூடிய முடிவுகளை அண்மை காலமாக ஜனாதிபதிகள் பெரிய அளவில் அதில் எந்தவிதமான முடிவையும் எட்டப்படாமல் அப்படியே அந்த கோப்புகள் என்பது இருக்கும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது கீழமை நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தூக்கு தண்டனை என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்தீங்க செல்வா. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.